தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய விதமாக அதை செம்மொழி நாள் என்று அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பெண்ணுக்கு சமநீதி தந்த தலைவர், கண்ணுக்கு இமையாக நின்ற கலைஞர் என்ற ஒரு அழகிய தலைப்பிலே இன்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி அதற்கு என்னை அழைத்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் செயல் பாபு என்று தொடர்ந்து பாராட்டப்படக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தை இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மகளிர் அணியின் செயலாளர் ஹெலன் டேவிட்சன் அவர்களே, இணை செயலாளர் குமாரி விஜயகுமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே, ஜோசப் சாமுவேல் அவர்களே, KS ரவிச்சந்திரன் அவர்களே, தமிழன் பிரசன்னா அவர்களே, யாழினி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய சுதா தீனதயாளன் அவர்களே, ஏகப்பன் அவர்களே, சுதாகர் அவர்களே, வேலு அவர்களே, நாதன் அவர்களே, புனிதவதி எத்தராஜன் அவர்களே, ஸ்ரீராமுலு அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சரிதா மகேஷ்குமார் அவர்களே, டாக்டர் சாந்தகுமாரி அவர்களே, ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே, சாவித்ரி விஜயராகவன் அவர்களே, நாகவல்லி அவர்களே, அன்னபூரணி அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கக்கூடிய விஜயகுமார், பாபு, ஞான தீபம், சுகந்தி, புனிதா, மோகன், நதியா அவர்களே, நிகழ்ச்சியிலே உரையாற்றி இருக்கக்கூடிய டாக்டர் பூர்ணிமா அவர்களே, அமுதா அவர்களே, மணிமேகலை அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மேடையில் இருக்கக்கூடிய ஒரு சில சகோதரர்களே, அரங்கம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே இந்த மாவட்டத்தின் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வேன். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரிகள் அன்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு மாவட்டம். அதே நேரத்திலே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட கழகத்தின் செயலாளர், ஒரு மனிதன் தன் வீட்டு பெண்களை எப்படி நடத்துவானோ அதே மரியாதையோடு, அதே பண்போடு இங்கே இருக்கக்கூடிய இந்த மகளிர் அணி சகோதரிகளை நடத்தக்கூடிய ஒரு மாவட்ட கழக செயலாளர், இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் என்ற அந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாவட்ட கழக செயலாளர் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள், எனக்கு ஆன்மீகமும் நாத்திகமும் இரண்டு கண்கள் என்று. ஆன்மீகத்தை நம்பக்கூடிய மக்களும் நாத்திகத்தை நம்பக்கூடிய மக்களும் என்னுடைய இரண்டு கண்கள்.
ஆனால் அது இரண்டையும் ஒரு தளத்தில் வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு என்னால் அதை அப்படி பார்க்கக்கூடிய மனநிலை நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இன்று அந்த ஆன்மீகத்தை வைத்து கொண்டுதான் இந்த நாட்டை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மதத்தின் பெயரால் தான் இந்த நாட்டு மக்களை பிற்போக்குத்தனத்திற்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை அடிப்படையாக கொண்டுதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை பிளவுபடுத்தி பார்க்கக்கூடிய சக்திகள் அதை பயன்படுத்தித்தான் நாம் வேறு அவர்கள் வேறு என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி சிலரை அடிமையாக வைத்திருப்பது, அதில் மிகப்பெரிய அளவிலே அடிமைப்படுத்தப்படுவது மதத்தின் பெயரால் பெண்கள் தான். அதனால் எதையுமே ஒரே அளவுகோலாக மனிதத்தையும் மனிதர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றையும் இரண்டையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதத்தை நேசிக்கக்கூடியவர்கள் நாம். திராவிட இயக்கம் என்பது, திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லாருக்குமான ஆட்சி. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அது அத்தனை பேருக்குமான ஆட்சி என்ற ஒரு ஆட்சியை உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் நாம். அதனால தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அடிக்கடி திருச்செந்தூர் வந்து வரக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்துக்கு மிகப்பெரிய அளவிலே அதை சிறப்பாக நடத்துவதற்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட காலையில் அங்கே திருச்செந்தூர்லேருந்து தான் வந்திருக்காங்க. அவர் யாரை பார்த்தாலும் தெரியல, மக்களை பாதுகாத்தால் போதும் என்ற நிச்சயமாக பாதுகாப்பார் என்ற அந்த நம்பிக்கையிலே நான் ஒவ்வொரு முறையும் அவர் வரக்கூடிய நேரத்தை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது மிகப்பெரிய அளவிலே மக்கள் திரளக்கூடிய ஒரு இடம். அதில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய அரசு கையிலும் அமைச்சர் கையிலும் இருக்கிறது. அதை முழு மூச்சாக மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகுதான் தொடர்ந்து சொல்கிறாங்க இல்லையா, இந்துக்களுக்கு திமுக விரோதின்னு சொல்லி முதல் முறையாக அவருடைய ஊர்லேயே இருக்கக்கூடிய அந்த தேரை ஓட வச்சது. பல ஆண்டுகளாக தேர் நின்ற இடத்திலே இருந்தது, ஓடலை. திருவாரூர் தேரை ஓட வைத்ததே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தன் வாழ்நாள் முழுவதும் நாத்திகத்தை மட்டுமே நம்பிய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இந்துக்களுக்காக அந்த தேரை ஓட வைத்த தலைவர் கலைஞர் அவர்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு. நான் ஒன்று கேட்குறேன். யாழினி பேசும்பொழுது ஒன்றை சொன்னார்கள், திருமணத்திற்கு பெண்களை படிக்க வைங்க, திருமணத்திற்கு நான் உதவி செய்கிறேன் என்று. அதில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏதாவது பாகுபாடு பார்த்தாங்களா? பெரும்பான்மையாக அந்த திட்டத்திலே பயனடைந்தது இந்து பெண்கள் தான் இல்லையா? அந்த பெண்கள் படிச்சுட்டு இன்னைக்கு பட்டதாரிகளாக, இன்னைக்கு கவுன்சிலர்ஸாக இத்தனை பெண்கள் டாக்டர் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. படித்து பட்டம் பெற்ற பெண்கள் இன்னைக்கு சாதனையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பெண்கள் படிக்க வேண்டும், யாரெல்லாம் ஒரு மதம் படிக்கக்கூடாது என்று வைத்திருந்ததோ அந்த தடைகளை எல்லாம் உடைத்து, எந்த இந்துக்களெல்லாம் அடக்கி ஒடுக்கி ஓரங்கட்டி வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு இந்த சமூகத்திலே ஒரு தன்னம்பிக்கையை, சுயமரியாதையை, எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் உண்மையிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகம் உழைத்திருப்பது, அவங்களுக்கு உண்மையாகவே நன்மை செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இல்லை என்றால் இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும்,
காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், உரிமை தொகையாக இருக்கட்டும், இது யாருக்கு அதிகமாக கிடைக்குது? பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் கிடைக்குது. ஏன்னா அவங்க பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய மக்கள், மற்றவர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு தான் அதிகமாக, விகிதாச்சாரத்தில் அதிகமாக இவர்களுக்கு தான் கிடைக்கும். யாரெல்லாம் அடித்தட்டில் இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அதை புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால் ஏதோ ஒரு மாநாட்டை போட்டுட்டு ஒரு ஊர்வலத்தில் போயிட்டு ஊரெல்லாம் ஒரு வேலை எடுத்துட்டு நான் தான் பக்தி, நான் தான் மக்களை காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடிய இந்த பசப்பு வார்த்தைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை. உண்மையிலேயே மக்களுக்கு யார் பணியாற்றுகிறார்கள், யாருடைய ஆட்சியிலே அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்று சிந்தித்து பார்க்க தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள். அதனால் அந்த பெண்களுக்கு கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார்கள். உயர்கல்விக்கு பெண்கள், இங்கே பேசும்பொழுது பள்ளிக்கூடம் வரைக்கும் பெண்கள் படித்தாதான் கல்யாணத்துக்கு நான் உதவித்தொகை தருவேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பெண்கள் படிக்கணுங்கிறதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அதே போல் அந்த பெண்கள் உயர்கல்விக்கு போகும்போது அவங்களுக்கு கல்லூரிகள் அதிகமாக தூரமாக இருந்துச்சுன்னா, வேறு ஊரில் இருந்துச்சுன்னா படிக்க அனுப்ப மாட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் தான் அரசு கல்லூரிகள், மகளிர் கல்லூரிகள் சின்ன சின்ன ஊர்களிலும் இருக்க, பஸ்ஸில் ஏறி போயிட்டு படிச்சுட்டு மாலையில் வீட்டுக்கு வரக்கூடிய அளவிற்கு கல்லூரிகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். அதனால தான் இன்றைக்கி 50% தொட்டு தாண்டி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மேடையிலும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பெருமையோடு சொல்கிறாரே, 42% பெண்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள், இந்தியாவிலேயே அதிகமாக உழைக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தமிழ்நாட்டில்னு. அதற்கு காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தந்தை பெரியாரில் தொடங்கி பெண்களுக்கு பள்ளிகளில், சின்ன வகுப்புகளில், குழந்தைங்க படிக்கக்கூடிய வகுப்புகளில் பெண்கள் மட்டுமே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை இயற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதை நிறைவேற்றியது தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது, அதற்காக பேசியது, போராடியது தந்தை பெரியார் அவர்கள். அதை நிறைவேற்றி காட்டியது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான இடம் இந்த சமூகத்திலே உருவாக்கி தரப்பட வேண்டும் என்று பாடுபட்ட ஒரே இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் அவர்கள் 30% அரசு வேலை வாய்ப்புகளிலே 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று கொண்டு வந்தார்கள். அடுத்த கட்டமாக இன்னைக்கு 40% உருவாக்கி தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. விடியல் பயணத்தை பற்றி பேசுகிறோம். ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியில் போனோன்னாலே 1000 தடை இருக்கும், 100 கேள்வி கேட்பாங்க இல்லையா? எதுக்கு போகிற, எங்கே போகிற எல்லாம் கேட்டு, எதுக்கு பஸ்ஸு காசை வேஸ்ட் பண்ணுறேன்னு வாங்க இல்லையா? இப்போ என்னன்னா, நீ வெளில போனால் தான் பஸ்ஸுக்கு காசு வேஸ்ட்டு, நான் போனேன்னா செலவு மிச்சம். நீ வீட்டில் வெளியில் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மிகப்பெரிய தடையை உடைத்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இது வெறும் பயணத்திற்கான ஒரு திட்டம் இல்லை, அதை தாண்டி பெண்ணுடைய விடுதலை, பெண்ணை எதற்கும் தடை அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலையை உருவாக்கி காட்டியிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி தலைவர் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்று தொடர்ந்து பெண்களின் முன்னேற்றத்திலே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள்
மகளிருக்கான துறை என்பதை மகளிர் உரிமை துறை என்று மாற்றியிருக்கிறார். அதே போல நமக்கு தரக்கூடிய அந்த மகளிருக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் உரிமை தொகை என்று அழைக்கப்படுகிறது, உதவித்தொகை இல்லை. அந்த உரிமையை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அது எனக்கு உரிமையான தொகை. இந்த 1000 ரூபாவை போல நான் சம்பாதிக்கணும், என்னுடைய மகள் சம்பாதிக்க வேண்டும், யார் கையையும் அவர்கள் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என்று நம்மை உணர வைக்கக்கூடிய திட்டம்தான் அந்த உரிமை தொகை. இப்படி நம்முடைய பிள்ளை நமக்காக, நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக தொடர்ந்து திட்டமிட்டு செயல்படுத்தி, அதே நேரத்திலே ஒன்றிய அரசு நம்மிடமிருந்து துடிக்கக்கூடிய உரிமைகளையெல்லாம் மீண்டும் தக்க வைப்பதற்காக, நமக்காக பெற்றுத்தருவதற்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய தேர்தல் பணிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏன்னா அமைச்சர் என்ன சொன்னாலும் சரி, அதிகமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தேர்தல் பணிகளாக இருக்கட்டும், களப்பணிகளாக இருக்கட்டும், செய்யக்கூடியது மகளிர் அணிதான். அதுக்கான அங்கீகாரம் வேணால் நமக்கு கிடைக்கலாம இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வீடாக போய் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும், நம்முடைய ஆட்சி வர வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஆட்சி இந்த தமிழ்நாட்டிலே உருவாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தனையோடு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மகளிர் என்பதை நான் பெருமையோடு இங்கே எடுத்து சொல்லுகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இவ்வளவு சகோதரிகளுடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் வேற யாருடைய அதிலிருந்து மாறுபட்ட கருத்து இருக்காது அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.